அனைவருக்கும் வணக்கம். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு தை மாதத்தில் ஏற்படக்கூடிய அதிரடியான கிரக மாறுதல்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறது. அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் தை மாதம் 1ஆம் தேதி முதல் ரூணரோக சத்ருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் வலம் வந்த சூரியன் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7ஆம் இடத்தில் அமர்ந்து ஜென்ம ராசியை வலுவாக பார்க்கிறார். இது முதன்மையான மாற்றமாக பார்க்கப்படுகிறது. இந்த மாதம் முழுவதுமே சூரியன் சப்தமாகிய 7ஆம் இடத்தில் அமரப் போகிறார். அதோடு மட்டுமல்லாது 5ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் ஜென்மராசியை விட்டு விலகி விரயஸ்தானமாகிய 12இல் வக்ரகதியில் சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் சுப விரயங்கள் நிறைவாக கைகூடும். உறுதியாக கடகராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்வில் சந்தித்து வந்த தடை தாமதங்கள் விலகுவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். 6ஆம் தேதி முதல் சப்தமத்திற்குள் நுழையக்கூடிய வித்யாகாரகரான புதன் பெரும்பாலும் 7ஆம் இடத்தை சூரியனுடன் சேர்ந்து வலு சேர்க்கிறாருங்க. 15ஆம் தேதிக்கு பிறகு மிக வலுவாக சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி ஆட்சி பலம் பெறக்கூடிய அளவிற்கு நிறைவான நன்மைகளை உச்சம் பெறுவதால் அள்ளி கொடுக்க போகிறாருங்க. சுக்கிரனின் உச்சம் என்பது மிக பெரிய அளவுல கடகராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாகியஸ்தானமாகிய 9ஆம் இடத்தில் சுக்கிரனின் உச்சம் நடைபெறுவது பல்வேறு வகையில மிக சிறப்பான வாய்ப்புகளை எளிதில் பெற்றுத்தரும். அங்கு ராகுவும் வலுவாக வீற்றிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் லாபஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய ராசியின் ராஜ யோகாதிபதியான குரு பகவான் தை மாதம் 22ஆம் தேதி முதல் வக்ர நிவர்த்தி பெற்று லாபஸ்தானத்தில் பலம் பெறுவதும் யோகம் நிறைந்த ஒரு அமைப்பை உறுதியாக கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. இந்த மாதத்தின் இறுதியில் அஷ்டமத்திற்குள் நுழைகிறார் வித்யாகாரகரான புதன். அது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் பெரும்பாலும் சாதகமான அமைப்பில்தான் புதன் வலம் வருகிறார். எனவே பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. ராசியின் அதிபதியான சந்திரன் 12 இடங்களிலும் மாறி வலம் வருகிறார். ஒவ்வொரு கிரகநிலைகளிலும் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் என்ன என்பதை பார்க்கும் போது ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய குரு வக்ர நிவர்த்தி பெற்று லாபஸ்தானத்தில் பலம் பெறக்கூடிய அற்புதமான மாதமாக தை மாதம் அமைகிறது. சனி அஷ்டமத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அதே போன்று நிழல் கிரகமான ராகு 9லும் கேது 3லும் சஞ்சரிக்கின்றன. சனி ராகு கேதுவின் அமைப்பில் எந்த மாற்றமும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதத்தில் ஏற்படவில்லை. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் நிழல் கிரகங்களால் நல்ல முன்னேற்றம் உண்டு. ஆனால் சனியின் அமைப்பால் சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது. செவ்வாய் ஜென்மத்தில் இருந்து விரயத்தில் நுழைவதால் எதிர்பாராத திடீர் சுப விரயங்களை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் தெல்ல தெளிவாக உங்களுக்கு கிடைக்க போகிறது. சப்தமத்தில் நுழையக்கூடிய சூரியனால் பல்வேறு வகையான காரிய வெற்றிகளும் நினைத்த காரியங்களை கனகச்சிதமாக செய்வதற்கான யோகமும் உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும். சுக்கிரன் அஷ்டமத்தை விட்டு விலகி மிக வலுவாக 9ஆம் இடத்தில் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணம் உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான தடை தாமதங்கள் அனைத்தையும் தகர்த்தெறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக் கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை வலுவாக பெற்று தருகிறது. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் உறுதியான நன்மை உங்களை தேடி வரும். வித்யாகாரகரான புதனின் அமைப்பால் நல்ல பல அதிரடியான மாறுதல்கள் உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் 12 இடங்களையும் வலு சேர்ப்பதால் பல்வேறு வகையான நல்ல மாற்றத்திற்கு உறுதியாக தை மாதத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் நன்மைகளை. பொதுவாகவே தை பிறந்தால் அறுவடை முடிந்ததற்கு பிறகு மிக வலுவாக வயல்களின் மத்தியில் நாம் ஊடுருவி செல்வதற்காக எப்படி அதற்கான வழிகள் உருவாகிறதோ அதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்வில் எவ்வளவு பெரிய இக்கட்டுகள் இருந்தாலும் இந்த தை மாதத்தில் விலகி நன்மை நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் விவசாயம் சார்ந்த பணிகள் மட்டுமல்ல அனைத்து வகையான பணிகளிலும் நிறைவான முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாக கடகராசிக்காரர்களுக்கு தேடி வரக்கூடிய இனிமையான மாதமாக அமைய போகிறது. தைப்பூசம் உள்ளிட்ட பல விசேஷ தருணங்கள் வருவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல பல அதிரடியான வாய்ப்புகள் உறுதியாக உண்டு. இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்தே பொங்கல் பண்டிகை உள்ளிட்ட பல உற்சாகம் நிறைந்த வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமான நன்மைகளை வலுவாக கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பம் சார்ந்த பணிகளில் போதிய அளவிற்கு வருமானம் நிச்சயமாக கிடைக்குங்க. விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். வரவும் செலவும் சமமாக இருந்தாலும் கூட வரவை விட செலவு அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அதிக முயற்சியின்றி இந்த தருணத்தில் பல்வேறு வகையான பணிகளில் நிறைவான காரிய வெற்றியையும் முன்னேற்ற
முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்கள் உங்களை தேடி வருவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடை தாமதம் இல்லாமல் கைகூடும். இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எந்தவிதமான தடையும் தாமதமும் இன்றி கைகூடுவதற்கான யோகம் உண்டு. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகுவதோடு நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. வெளியூர் பயணங்கள் நன்மை அளிக்கக்கூடிய வகையில் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சனி அஷ்டமத்தில் இருந்தாலும் சுக்கிரன் அவரை விட்டு விலகி 9 உச்சம் பெறுகிறார். அது மட்டுமல்ல சனியால் ஏற்படக்கூடிய அஷ்டம தோஷங்களை சுக்கிரன் குறைத்து விடுகிறாருங்க. எனவே உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய விரக்தி மனப்பான்மை விலகி இந்த தை மாதம் முழுவதும் கடகராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நல்ல பல அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு. குடும்பத்தை பற்றிய கவலை நீங்கி குடும்ப முன்னேற்றத்திற்காக பல பணிகளை சிறப்பாகவும் துடிப்பாகவும் செய்வதற்கான யோகம் நிறைவாக கிடைக்க போகிறது. புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாக புதிய வேலை வாய்ப்பு நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த வேளையில் உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய கடுமையான நெருக்கடிகள் போட்டிகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வரும். சனி அஷ்டமத்தில் இருந்தாலும் இறுதி காலகட்டத்தில் வலம் வருவதால் இந்த தருணத்தில் புதிய தொழில் கிளைகளை விரிவுபடுத்துதல் போன்ற பணிகளை துரிதமாக மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் திட்டமிடுவதற்கான யோகமும் உண்டு. தனித்து செயல்படுவதை விட கூட்டு முயற்சியாக மேற்கொள்ள போது மிக பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வெற்றிகளை உறுதியாக கடகராசிக்காரர்கள் தொழில்துறையில் பெற முடியும். கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கலைத்துறையில் அபரிவிதமான வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய முதன்மையான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. புதிய முயற்சிகள் எந்தவிதமான தடை தாமதம் என்றே மிக பிரம்மாண்டமான வெற்றியை பெறுவதோடு உங்களது கலைத்துறை ரீதியான தனித்திறமை வெளிக்கொணரக்கூடிய அற்புதமான மாதமாக அமைய போகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் ஏற்படக்கூடிய மந்தமான சூழ்நிலைகள் தயக்கமான பிரச்சனைகள் போன்றவை இந்த தருணத்தில் விலகும். பல வகையில நன்மை உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. மாணவ மாணவியரின் கல்வியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வெற்றி வாய்ப்பு உண்டு. மாணவர்களின் கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் உறுதியாக கிடைக்கும். விவசாயம் சார்ந்த பணிகளில் இந்த மாதம் முழுவதும் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். பராமரிப்பு செலவுகள் கட்டுக்குள் வரும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் நிறைவாக உண்டு. பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சிறப்பாக கையாண்டு மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் குதூகலத்தையும் கொண்டாட்டத்தையும் நிறைவாக பெறக்கூடிய வகையில் கடகராசிக்கார பெண்மணிகள் பல காரியங்களை திறன்பட செய்து முடிப்பதற்கான யோகம் உண்டு. மேலும் இந்த தருணத்தை கடகராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக கடகராசிக்காரர்கள் இந்த தை மாதம் முழுவதும் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். முருகனின் அருளால் பல்வேறு வகையான தடை தாமதங்கள் விலகி தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் கடகராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக தை மாதத்தில் உறுதியாக கிடைக்கும்.